இன்றைக்கி சட்டசபை நேரலை அப்படிங்கிறது வந்து ஒரு புரட்சியவே ஏற்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னடா பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து திணறதை கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. அது கிட்டத்தட்ட ஒரு சமயத்தில் வந்து ஏவா வேலு அவர்கள், முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஒத்துக்கிட்டார். என்னென்னா, அப்போல்லாம் நாங்கள் வந்து சட்டசபையில் வந்து பேசுவோம், நேரலை இருக்காது, அப்போது ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் உள்ளே வந்து சபாநாயகரோட அந்த இடத்திற்கு போய் அதை அப்புறம் திருத்துவாங்களாம். அப்போ அந்த சட்டசபை அந்த கோப்புகளில் வந்து எது இடம் வரணும் அப்படிங்கிறத திருத்திக்குவாங்களாம். ஆக அந்த நரேட்டிவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே திருத்தி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நரேட்டிவை தெளிவாக அந்த டாக்குமெண்ட்டில் செட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த நரேட்டிவெல்லாம் செட் பண்ணவே முடியாது, அதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா லைவில் இத்தனை நாள் லைவ்ங்கிறத உண்மையாக இன்றைக்கி செயல்படுத்தியிருக்காங்க. இப்போது தாவேகா வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? ஒரு காமன் பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் தாவேகா செயல்படுது. அதனால தான் தாவேகாவை பிடிக்குது. தாவேகாவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து தலைவர், முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்காண்டிக்கெல்லாம் இல்லை, பொதுமக்கள் இதை நினைக்கிறான். என்னதாண்டா அந்த சட்டசபையில் நடக்குது, அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுடைய அந்த வேண்டுதலை தாவேகா இன்னைக்கு நிறைவேற்றிருச்சு. இப்போ இதில் நிறைய ஓட்டைகள் வெளியில் வருது. இவங்க எவ்வளவு லெத்தர்ஜிக்காக இருப்பாங்க, எவ்வளவு எகத்தாளமாக உட்காந்து பேசுவாங்க. ஆளுங்கட்சியிலேயே சொல்கிறேன் நான், மரி வில்சன் வந்து பார்த்திங்கன்னா நிதித்துறை அமைச்சர் வந்து மிக ஒரு தவறான பேச்சு அது. அதை லைவில் பார்க்குறங்காட்டிக்கு நம்ம கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகுது, தப்பாக இருக்கார் ஆள் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பக்கம் திமுக உறுப்பினர் எந்திரிச்சு பேசும்போது அந்த தமிழில் பேசுங்க அப்படிங்கிறத வேண்டுதலாக வைக்கிறார், அவ்வளோதான். அதை வந்து பார்த்தீங்கன்னா நக்கலாவோ நையாண்டியாவோ கேவலமாகவோ அவர் பேசவே கிடையாது, வேண்டுதலாக வைக்கிறார். இப்படி வந்து இன்னும் தமிழில் பேசலாம் அப்படின்னு வந்து வைக்கிறார். பிடிஆர் வந்து கண்டிப்பாக வந்து இதே மாதிரி தான் வந்து அந்த ஸ்ட்ரகிளிங் தமிழில் தான் பேசினார். ஆனால் அதுக்கு முயற்சி எடுத்தார், அது யாருமே கிண்டல் பண்ணல. இப்போ இவருமே கிண்டல்லாம் பண்ணல, நல்லா பேசுங்க தமிழர். ஏன்னா இது வந்து தமிழக சட்டசபை, தமிழ்நாட்டுடைய சட்டசபை அப்படிங்கிறப்ப தமிழில் பேசுகிறதுங்கிறது ஒரு குறைந்தபட்ச ஒரு விஷயம். அதைத்தான் அவர் வந்து டிமாண்ட் பண்ணுறார். அதுக்கு நீங்கள் திருப்பி ரிப்ளை பண்ணுறப்போ பெரிய விஷயம் இல்லை. சார் மன்னிக்கவும், நான் வந்து ஆங்கில வழி கல்வியிலேயே வந்து ஆரம்பத்துலேருந்து படிச்சுட்டேன், எனக்கு சிலதெல்லாம் வந்து வரும், சிலது வந்து தமிழ் வந்து சரியாக வரமாட்டேங்குது, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அதற்கான வேலைகளை நான் பார்த்து நான் வந்து என்னுடைய தமிழை வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அங்கே சொல்லியிருந்தீங்கன்னா மாண்பாக இருந்திருக்கும். அதோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அவர் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர அத்தாரிட்டேரியன் மாதிரி காமிக்கிறதுக்கு அங்கே போட்ட ஒரு விஷயம், அது அவருக்கு எதிராகவே முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு வந்து என்ன சார், நான் இப்படி தான் சார் பேசுவேன், அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாதுங்க, அது சட்டசபை, இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், என்னோட யூனிக், உங்களுடைய தனித்தன்மையெல்லாம் வந்து நீங்கள் சட்டசபைக்கு வெளியில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பல்ட்டி அடிக்கிறது வந்து ஒரு தனித்தன்மையான விஷயம் அப்படின்னா சட்டசபையில் போய் நம்ம பல்ட்டி அடிக்க முடியாது, அது சட்டசபைக்கு வெளியில் வைக்கணும். சட்டசபையில் போய் நீங்கள் ஒரு உறுப்பினர், ஒரு அமைச்சர், அது நிதித்துறை அமைச்சர் அப்படிங்கிறப்போ அவர் ரெக்வஸ்ட் வைக்கிறப்போ அது ஒன்றுமே இல்லை, அது ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு கோவமாக ஒரு முன்னெடுப்பு பண்ணிங்களே, அது மிக தவறான ஒரு முன்னுதாரணம். மரி வில்சன், அது வந்து பண்ணாதீங்க. இது நம்ம காலேஜ் கிடையாது, நம்ம போனால் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிறது கிடையாது. நான் இதை பண்ணியிருக்கேன், நான் பாஸ்கெட் பால் விளையாடிருக்கேன், இதெல்லாம் நம்ம அங்கே தேவையே இல்லை, இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சரி பண்ணுங்கள், இன்னும் அந்த தமிழை சரியாக உச்சரிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கரெக்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இன்னும் அன்பாக இருங்க. அதில் என்ன இருக்குது? நீங்கள் திமுகனா என்ன, அவங்க என்ன அருவாள் எடுத்துட்டு உங்களை வந்து வெட்டவா வர்றாங்க? அதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டு பேரும் டிஸ்கஷன் போயிட்டே தான் இருக்குது. இதே தவறை வந்து உதயநிதி ஸ்டாலின் பண்ணுறதையும் என்னால் பார்க்க முடியுது. எதுக்கு எடுத்தாலும் எந்திரிச்சிட்டு இது அதுன்னு. இதில் ஒரு விஷயம் உத்து பார்க்கும்போது, இந்த திராவிட அரசுகள் யாரை எந்தெந்த பசங்களை உருவாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலினையும் ஆதவ் அர்ஜுனாவையும் மரி வில்சனையும் உருவாக்கி இருக்கிறது. இப்போ நான் அவங்களை தப்பு சொல்லலை, பட் ஆனால் அவங்களால தமிழ் ஒரு அளவுக்கு மேலே அவங்களால உச்சரிப்பு பண்ண முடியல. இப்போ ஆதவ் அர்ஜுனா கூட பயங்கரமான ஒரு முன்னேற்றம் தெரியுது. ஆரம்பத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா திக்கு தடுமாறினார், ஆனால் இப்போ பயங்கரமான ஒரு முன்னேற்றம், சரியான கவுண்டர் அட்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக பேசுகிறாரு, முடிஞ்ச அளவுக்கு தமிழில் தான் வந்து முன்னாடி வைக்கிறார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். திராவிடம் என்ன செய்யுதுன்னா தங்கிலீஷ் வாரியர்களை உருவாக்கி இருக்குது, அவ்வளோதான். நான் உள்பட பயங்கர செந்தமிழ் பேசுகிறது ராஜ்மோகன் பேசுகிறாரு, இன்னும் சிலர் மட்டும் நல்லா பேசுகிறாங்க, மற்றபடி செந்தமிழ் பேசுறதுக்கு அங்கே ஆளே கிடையாதுங்கிறது தான் உண்மை, இன்றைக்கி இருக்கிற யதார்த்தம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடந்தது. ராஜ்மோகன் நல்லா பேசினார். இன்றைக்கி வந்து நீட் அதை பற்றி பேசுகிறப்போ, அவங்க கச்சன்னு பேசுகிறப்போ ரொம்ப அழகாக டிஃபெண்ட் பண்ணி பேசினார், முதல்வரை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறப்போ எனக்கு ராஜ்மோகனுடைய மொத்த அந்த அப்ரோச்சே வந்து பார்த்திங்கன்னா அணுகுமுறையே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது.
ராஜ்மோகன் கிட்ட இருந்து மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்களுடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் லெசன் எடுத்துக்கலாம். அண்ணன்கிறாரு, மரியாதை கொடுத்து எல்லாத்தையும் மரியாதை கொடுத்து கரெக்டாக பேசிட்டு அதுக்கு பதிலடியும் கொடுத்துறாரு, கொடுக்காமலாம் இல்லை. ஆனால் ஒரு சட்டசபையோட அந்த மாண்பை குலைக்காமல் அவர் நடந்துக்கிறார். அது நமக்கு தெளிவாக தெரியுது. நிறைய பேர் என்ன, நான் கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன் பர்றா அப்படின்னு அதை வந்து ஃபுட்பால் மேட்சாக பார்க்குறாங்க, இல்லை கிரிக்கெட் மேட்சாக பார்க்குறாங்கன்னு சொல்லலாம், இல்லை கபடி மேட்சாக பார்க்குறாங்களான்னு தெரியல. அதை பண்ணாதீங்க. அது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வேலையே கிடையாது. இன்றைக்கி வந்து ஆதவ அர்ஜுனாவும் பன்னீர்செல்வம் அவர் முன்னாள் முதல்வர் அவரும் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பிரச்சனை, நீங்கள் வந்து பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கீங்கன்னு, பன்னீர்செல்வம் பண்ணது வந்து மிகப்பெரிய துரோகம். அது அதை எப்படி அவர் வந்து நியாயப்படுத்த நினைத்தாலும் அது வந்து ஏற்கவே முடியாது. எல்லாருமே அவரை வந்து அதிமுககாரர். அவர் இன்னொன்று அந்த கட்சி அவருக்கு வந்து 3 முறை முதல்வராக வந்து பதவி கொடுத்துருக்குங்க. அவர் கனவிலும் நினைக்க முடியாது. திமுகவில் அவர் கனவிலும் நினைக்க முடியாது அவர் முதல்வர் ஆகிறார் என்று கனவிலும் நினைக்க முடியாது. அவர் வாழும் காலம் வரை நான் சொல்கிறேன், கனவிலும் துணை முதல்வர் கூட அவர் கனவிலும் கூட நினைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பதவியை தந்த ஒரு கட்சியை நீங்கள் அந்த கட்சி விட்டு விலகுறீங்கன்னா அது ஓகே, அது உங்களுடைய ஒரு இது உள்கட்சி பூசல், ஏதாவது சண்டை அடிதடி அதெல்லாம் ஓகே. விலகி கம்மன் இருந்தால் கூட மிகப்பெரிய மாண்பாக இருந்திருக்கும். ஒரு சுயேட்சானு ஜெயிச்சு அந்த சட்டமன்றத்துக்கு வந்தீங்கன்னா கூட இன்றைக்கி அம்மா பிரேமலதா அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மாண்பு இருக்குது. அவங்க வந்து இத்தனைக்கும் வந்து கட்சி மாறினாலுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி மாறினாலுமே ஒரு சின்ன மாண்போடு அவங்கள வந்து ஒரு அண்ணன் விஜயகாந்தோடைய அந்த அசோசியேஷனை தான் நம்ம பார்க்குறோம். அவங்கள அந்த உருவமாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு மாண்போடு நீங்கள் இருந்திருப்பீங்க. அதை விடுத்து நீங்கள் வந்து என்னென்னா, அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து நெஞ்சில் இருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்போ ஸ்டாலினும் நெஞ்சில் தான் இருக்கணும், அவர் மட்டும் ஏன் ஃபோட்டோவாக இருக்கிறாரு? இந்த கேள்வி அவர் கேட்டிருந்தால் நீங்கள் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? உங்களுக்கு எல்லாருமே நெஞ்சில் இருக்காங்க, ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவை உங்கள் நெஞ்சில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அவர் வந்து ஸ்டாலின் நீ கட்சி மாறிட்டீங்க, சரி ஃபோட்டோ வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு முன்னாள் முதல்வருங்க, நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வைக்க வேண்டிய அவசியம் என்ன? எதை நிரூபிக்க? இப்போ இதை தான் கேள்வியாக கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நல்ல கேள்வி, நல்ல விவாதம். இதில் என்னென்னா, இந்த லைவ் அப்படிங்கிறது பயங்கரமாக ஓப்பனப் பண்ணி விட்ருக்குங்க. அதாவது மொத்த ஜனத்துக்கும் இதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிற இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குல்ல, அதை தினம் நீங்கள் பெருசாலாம் வேண்டியதில்லை. உங்களுக்கு அரசியல் அறிவு பெறணும் அப்படின்னா நீங்கள் எந்த பயங்கரமான புத்தகங்களையோ நீளமான பக்கங்களை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. லைவில் ஓடுது, நீங்கள் அதை பார்க்க கூட தேவையில்லை. ஏதோ ஒரு டிவியில் போட்டுவிட்டு நீங்கள் வேலையை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை கேட்டாலே போதும். அந்த 4 மணி நேரம் கேட்டிங்கன்னா என்ன மசோதா வருது, என்ன யார் ஆதரிக்கிறா, யார் எதிர்க்கிறா, ஒவ்வொரு தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை பற்றி யார் பேசுகிறா, இல்லை அதை மழுங்கடிச்சிக்கிட்டு கேவலமாக வேறு ஏதோ நியாயத்தை வந்து யார் பேசுகிறா அப்படிங்கிற எல்லா விஷயமும் நேரடியாகவே மக்களுக்கு லைவாக போய் சேருது. இது உண்மையாலுமே ஒரு புரட்சி, தமிழகத்தில் நடக்கிற ஒரு புரட்சி. இதை வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எப்படி டீல் பண்ணுறதுன்னே தெரியல. அவங்களே என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. நீட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டி முழக்கினார் ஒருத்தர் உறுப்பினர். அவர் ஆதவர்ஜுனா சிரிச்சுட்டு, ஏங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதே இந்த பார்லிமெண்ட்டில் நீங்கள் தாங்க, உங்கள் கட்சியில் தாங்க இன்ட்ரடியூஸே பண்ணாங்க நீட்டு மசோதாவேன்னு உடச்சி விட்டு போயிட்டே இருந்துட்டார். அது உண்மை, அந்த ஃபேக்டை நீங்கள் மறுக்கவே முடியாது. என்ன நீ எல்லாமே சரி, இப்போ இருக்கிற அந்த தொகுதி மறுவரையறை அந்த இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வேண்டவே டீலிமிட்டேஷன் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீயில் எரிச்சிட்டு உட்காந்து இந்த எலெக்ஷன் காண்டி கருப்பு சட்டையை போட்டு சொல்கிற தூக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ பார்த்தா ஃபேராக அப்படி பண்ணுங்க, அப்படி அளவா அப்படி பண்ணுங்க அப்படின்னு. இப்போ எல்லாமே ஸோ இந்த பல்ட்டிகள் இருக்குல்ல, இந்த பல்ட்டிகள்லாம் ரொம்ப கிளியராக இன்றைக்கி மக்களுக்கு போய் சேருது. முன்னெல்லாம் அதை மறைச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக, இந்த நரேட்டிவை செட் பண்ணி மறைச்சிடலாம். அதை மறைக்க முடியவில்லை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருமே பேசுகிறாருங்க, கரெக்டாக பேசுகிறாங்க. ஒரு அமைச்சர் கீர்த்தனா எந்திரிச்சு சரியான பதிலடிகளை கொடுக்குறாரு. ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் எந்திரிச்சு சரியான பதிலடிகளை. ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு என்ன நினைக்கிற, அந்த இடம் இருக்குது, பட்டா இருக்குது, இடத்த காணும் அப்படின்னு ஒருத்தர் பின்னாடி அந்த உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செம்மையாக ஒன்று சொன்னார். இவங்க பட்டா வழங்கின லட்சணத்தையும் மக்களுக்கு எப்படி வந்து திமுக வந்து இடம் வழங்கினாங்க அப்படிங்கிற லட்சணத்தையும் ஒரு அறவரியில் முடிச்சு விட்டு போயிட்டார். திமுக என்ன சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக ஒரு பதில் வருது. அவங்க வந்து வச்சுட்டு முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றம் பழகிற வரைக்கும் எல்லாரும் அந்த பேப்பரை பார்த்துட்டு கொஞ்சம் பதட்டமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க, ஏன்னா எல்லாம் புதியவர்கள். இப்போது எல்லாரும் இந்த 100 நாட்களில் என்ன நடந்திருக்குன்னா, எல்லாரும் களத்துக்கு போயிருக்காங்க. களத்துக்கு போய் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்ட்டு. அதனால் தைரியமாக இன்றைக்கி வந்து கீர்த்தனா எந்திரிச்சு பேசுகிறப்ப சிப்காட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பொட்டல் காடாக கிடக்குதுங்கிறது அது வெறும் வார்த்தைகள் கிடையாது. இவங்க போய் பர்சனலாக விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. நீங்கள் அதை எப்படி மறுப்பீங்க? ஒன்றுமே மறுக்க முடியாது. அதனால்
இது நல்ல விஷயம். திமுக வந்து இதுக்கு வந்து நீங்கள் என்ன கவுண்டர் கொடுத்தாலும் தாவேக்கா ரெடியாக நிற்கிறது. இவங்களை பார்த்து பயந்து போய் கிடக்குறாங்க. அதான் உண்மை. பயந்து இவங்க ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் பதில் வந்துட்டே இருக்குது. இன்னும் தங்கம் தென்னரசு போன்ற மாண்பான உறுப்பினர்கள் இன்னும் தரவுகள் வைத்து இந்த புகழ் பாடாமல் நல்ல கேள்விகள். இன்றைக்கி வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க. ரொம்ப மாண்பான ஒரு கேள்வி. அதாவது பரந்தூர், ஆமாம் அது விவசாய நிலம், அங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து வரக்கூடாதுங்கிறீங்க. சரி, அப்போ தரிசு நிலமாக பார்த்து, இந்த வறண்ட நிலமாக பார்த்து ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக கேட்டார். ஏன்னா ஏர்போர்ட்டுங்க ரொம்ப முக்கியம், நம்மளுடைய எக்கனாமிக்கு ரொம்ப முக்கியங்கிறத அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணலாம் தாராளமாக. அப்போது ஒரு ஆர்கானிக்கான ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அப்படிங்கிறத ராஜ்மோகனும் வந்து வலியுறுத்தினார். விஜய் செய்திருக்கிறது மிகப்பெரிய புரட்சி. இந்த லைவ் வந்து இப்படி வந்து மாறும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா, நான்லாம் முதல் நாள் எதிர்பார்த்தது என்னென்னா குடிமி பிடி சண்டையாக இருக்கும், பேப்பரை தூக்கி வீசுவாங்கன்னு. இன்றைக்கி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க எதிர்கட்சி. நல்ல விஷயம். ஆனால் இது இப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஆளுங்கட்சி தப்பு செய்யும்போது எந்திரிச்சு தைரியமாக பேசணும். மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். மக்களுக்கு வந்து ஃபாரம் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு அட்டகாசமான அரசியல். நல்லதே நடக்கட்டும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.